ஒரு பயம் இருக்குது எப்பவுமே. இந்த துள்ளாத மனமும் துள்ளும் படம் பார்த்துருக்கீங்களா? விஜயோடது. அதில் கிளைமேக்ஸ் சீனுக்கு முன்னாடி அந்த பூனே ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இருப்பார், விஜய் சார் வந்து இருப்பார். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா, யாரோ ஒருத்தர் பேக்கை பார்த்துக்க சொல்லி கேட்பாங்க. இவர் வந்து பேக்கை பார்த்துப்பார். கடைசியில் அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பாம்பு இருக்கும். அந்த மாதிரி யாராவது பைத்தியக்காரத்தனமாக ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அடுத்து நமக்கு தானே சிக்கல். அதனால் பேக் வச்சு தனியாக எங்கேயும் போக மாட்டேன். அடிச்சுக்காமல் சமாதானமாக போங்கடா, ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? போர் அடிக்கும்ல, அதான் மன்மதன் படம் பார்த்துட்ருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த படம் பார்த்து, அதான் பார்க்கணும்னு தோணுச்சு. குட் மார்னிங் கைஸ். இங்கே தான் படுத்திருக்கேன், வடோதரா ஜங்ஷனில் இருக்கேன். இப்போது நல்லா 6 மணி ஆகுது. நல்லா தூங்கிடும், சரியான தூக்கம். உண்மையால் நல்லா தூங்கினேன். பெட்டில் படுத்திருந்தா கூட இவ்வளோ கம்ஃபர்டபுளாக தூங்கியிருப்பேனான்னு தெரியல. ஆனால் நல்லா கம்ஃபர்டபுளாகவே தூங்கினேன் இந்த வாட்டி. பிரச்சனை இல்லை. நமக்கு 10:45 போல் தான் நமக்கு வந்துட்டு ட்ரெயின், எட்டா நகர்லேருந்து சென்னை போகிற ட்ரெயின். ஆக்சுவலாக எட்டா நகரில் தங்கியிருக்கலாம், அது இன்டீரியரில் இருக்கிறதுனால தங்கிறதுக்கு எனக்கு ஒரு மாதிரி இருந்தது. அண்ட் நான் இப்போ வரும்போது என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, எட்டா நகர்லேருந்து வடோதரா வந்திருந்தால அந்த ஜன்சதாப்தி ட்ரெயினில் என் கோச்சில் நான் ஒருத்தன் மட்டும்தான் இருக்கேன். அட்டெண்டர்ஸும் கிடையாது அங்கே அந்த கோச்சில். அப்போ எவ்வளோ பயமாக இருக்கும். ஒரு ஆம்பளையாக இருக்கிற நமக்கே வந்துட்டு ஒரு சின்ன பயம் இருக்குதுல்ல, தனியாக ட்ராவல் பண்ணுறதுன்றது. ஒன்று கிடக்கும், ஒன்று ஏதாவது ஆச்சுன்னா கஷ்டம் இல்லை. அதுதான் அப்படியே விட்டேன். இதே ஃபீமேல் பேசஞ்சராக இருந்தால் பார்த்துக்கங்க எந்த அளவுக்கு மோசமாக நடந்திருக்கோன்னு. மோஸ்ட் அன்சேஃப் ட்ரெயினுங்க இந்த ஜன்சதாப்தி நைட் டைமில். அதுவும் எட்டா நகர்லேருந்து அகமதாபாத் வர ட்ரெயினில் வந்து ரொம்ப அன்சேஃபாக தான் இருக்குது. இல்லை, நான் வடோதரா ரயில்வே ஸ்டேஷன் இதில் இருக்கேன், வெயிட்டிங் ரூமில் இருக்கேன். விஷ்ணு விஷாலோட ஏதோ ஒரு படம்லாம் ஓடுது. வேலைன்னு வந்துட்டா வேலைக்காரன்னு நினைக்கிறேன். என்ன படம்னு தெரில. தமிழில் ஓட வேண்டிய படம் ஹிந்தியில் டப் பண்ணி ஓட்டிகிட்டு இருக்காங்க கலர்ஸ் டிவியில். நல்லா தான் இருக்குது. அதுதான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் ஒரு ஆடியோவும் கேட்கல, ஆடியோ இல்லாமல் தான் ஓடுது. வெயிட்டிங் ஹால் இப்படி தான் இருக்குது. சூப்பராக இருக்குதுங்க. இங்கே தான் நைட் ஃபுல்லாக ஸ்டே பண்ணியிருந்தேன். இன்னொரு வீடு ஆகிடுச்சு நமக்கு வடோதரா ரயில்வே ஸ்டேஷன் வெயிட்டிங் ஹால். என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கனாக்கா, ஆர்பிஎஃப் குரூப்பாக வந்தாங்க. வந்து விசில்லாம் ஊதி எல்லோரும் பேக்கையும் செக் பண்ணாங்க. நீங்கள் என்ன பயம்னா, தனியாக பேக் வச்சுட்டு எங்கேயுமே நான் போக மாட்டேன் என்றைக்குமே. ஏன்னா எனக்கு ஒரு பயம் இருக்குது எப்பவுமே. இந்த துள்ளாத மனமும் துள்ளும் படம் பார்த்துருக்கீங்களா? விஜயோடது. அதில் கிளைமேக்ஸ் சீனுக்கு முன்னாடி அந்த பூனே ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இருப்பார், விஜய் சார் வந்து இருப்பார். அப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கனாக்கா, யாரோ ஒருத்தர் பேக்கை பார்த்துக்க சொல்லி கேட்பாங்க. இவர் வந்து பேக்கை பார்த்துப்பார். கடைசியில் அது உள்ளே வந்து பார்த்திங்கன்னா பாம்பு இருக்கும். அந்த மாதிரி யாராவது பைத்தியக்காரத்தனமாக ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அடுத்து நமக்கு தானே சிக்கல். அதனால் பேக் வச்சு தனியாக எங்கேயும் போக மாட்டேன். பேக் யாராவது பார்த்துக்க சொன்னாலும் அப்படியே ஓடிடுவேன் எங்கேயாவது. ஏன்னா யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு தெரிய மாட்டேங்குது இந்த காலத்தில். அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. ஆனால் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. வெயிட்டிங் ஹாலில் தங்குறீங்களோ இல்லை எங்கே தங்குறீங்கனாலும் சரி, பேக் யாராவது பார்த்துக்க சொன்னாலும் பார்த்துக்காதீங்க. பேக்கில் வந்துட்டு தனியாக விட்டு போயிடாதீங்க. லக்கேஜ் எடுத்துகிட்டே போங்க, அதான் நல்லது. ஓகேவா? வெயிட்டிங் ஹால் விட்டு கிளம்பியாச்சு. மணி இப்போ கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா 9:10 ஆக போகுது. பிளாட்ஃபார்ம் அலாட்மெண்ட் வந்து கொடுத்துட்டாங்க. பிஎஃப் நம்பர் 6லேருந்து கிளம்புதான், அதாவது பிளாட்ஃபார்ம் நம்பர் 6லேருந்து கிளம்புதான். இப்போ ஏதாவது சாப்பிட கிடச்சா ஏதாவது வாங்கலான்னு பார்க்குறேன். ஸோ வாங்கிட்டு அப்படியே நான் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பிஎஃப் 6க்கு நான் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்லாமா? இதுதான் பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி காலைல. ஸோ இதை முடிச்சு விட்டு வரேன். சாப்பிட்டு முடிச்சிட்டேன். ட்ரெயின் இப்போது வரப்போகுது. இன்னொரு 4 கிலோமீட்டர் தள்ளி தான் இருக்குது ட்ரெயின். இங்கே வந்து மறுபடியும் ரிவர்சல் ஆகிட்டு போகும் ட்ரெயின். ஸோ பார்க்கலாம் என்ன மாதிரி கோச் பொசிஷனில் இருக்குது அப்படின்னு. கோச் பொசிஷனும் ஒன்றும் தெரியல எனக்கு. இது ஆப்பில் ஒரு மாதிரி காமிக்குது, சொல்கிறது ஒரு மாதிரி சொல்கிறாங்க. எப்படி வரப்போகுதுன்னு தெரியலன்றாங்க நிறைய பேர். வெயில் சுள்ளுன்னு அடிக்குது. இன்றைக்கி டே ஃபுல்லாக வந்துட்டு ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும். நாளைக்கு டே ஃபுல்லாக ட்ராவல் பண்ண வேண்டியதில்லை. மத்தியானம் வந்துட்டு சென்னை போயிடுவோம். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நம்ம வண்டி வந்துருச்சு. லோக்கோ ரிவர்சல் பண்ணி இப்போ ரிவர்ஸ் டைரக்ஷனில் அப்படியே தான் போகும். நம்ம கோச் வந்து S4 சைட் லோயர் பர்த் வந்து கிடச்சிருக்கு நமக்கு. வாட்டி நல்லா இருக்க போதுன்னு நினைக்கிறேன். ஜெர்னி பார்ப்போம். 47 நம்பர் பர்த், இதுதான் நம்ம பர்த் இன்னைக்கு. அப்பா, சைட் லோயர்
இப்போ வேலவன் ஸ்டோர்ஸ் லோகோ ராயபுரம் WP7 அதுதான் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. சென்னை வரைக்குமே இதுதான் லீட் பண்ண போகுது நம்மளை. ஸோ லோகோ பார்த்தாச்சு. ராயபுரம் WP7 தான் நம்மளை வந்து சென்னை வரைக்கும் கூட்டிகிட்டு போக போகுது. ஸோ இப்போ நம்ம ஸ்லீப்பர் கிளாஸுக்கு வந்துட்டு நம்ம சைடில் ஒரு பத்தில் போய் உட்காந்துடலாம். அது கரெக்டாக ரொம்ப தூரத்தில் இல்லைனாலும் ரொம்ப பக்கத்தில் இல்லைனாலும் ஓரளவுக்கு மீடியமாக இருக்குது நம்மளோட கோச்சுக்கும் இன்ஜினுக்கும். ஸோ ஹாங் சத்தெல்லாம் நல்லாவே கேட்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. 130 ஆக்ஷன் வேறு இருக்குது. வசாய் ரோடு வரைக்கும், வசாய் ரோடு தாண்டி பூனே தாண்டினதுக்கப்புறம் கலபர்கி ராய்ச்சூர்லாம் தாண்டினதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 130 செக்ஷன் வரும் சென்னை வரைக்குமே. ஸோ பார்க்கலாம். இட் கான பி a superb run ஐ திங்க் ஸோ. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. நான் என் கோச்சுக்கு போய் உட்காந்துறேன். இந்த ட்ரிப் ஆனால் உண்மையாகவே மறக்க முடியாதுங்க. சூப்பராக அமைஞ்சுது, எல்லாம் சூப்பராகவே இருந்தது. எனக்கு உண்மையிலே நல்ல சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குது இந்த ட்ரிப் அடிச்சது. சூப்பராகவே இருக்குது. வடோதரா விட்டு கிளம்பிடுச்சு. ட்ரிப்பு உண்மையாகவே சூப்பராக இருந்ததுங்க. நான் இவ்வளோ எதிர்பார்க்கல, ஆனால் சூப்பராகவே இருந்தது. வல்லபாய் பட்டேல் ஸ்டாச்சுவை பார்த்தது, எக்டா நகர் ஃபுல்லாக சுற்றினது, இதெல்லாம் வாழ்க்கையில் மறக்கவே முடியாதுங்க. ஒரு ட்ரிப்பும் ஒரு மெமரினா இது ஒரு ட்ரிப்பு ஒரு மெமரி எனக்கு. அதே மாதிரி வடோதரா ஸ்டேஷனில் நான் தங்கினதும் நான் மறக்க மாட்டேன். நைட்டு 10 மணிக்கு வந்துட்டு காலைல ஏஞ்சிக்கும் போது பார்க்கும்போது எனக்கு வீட்டில் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலு. இவ்வளோ நல்ல ஃபீல் நான் எந்த ஸ்டேஷன்லையுமே பார்த்ததில்லை. வடோதரா ஜங்ஷன். திருப்பி ஒரு நாள் வரேன் வடோதரா ஜங்ஷன். இதை பார்த்துட்டு மெட்ரோன்னு நினச்சிக்காதீங்க, மெட்ரோ கிடையாது. மும்பை அகமதாபாத் ஹை ஸ்பீட் ரயிலுக்கான ப்ராஜெக்ட்கான அந்த பில்லர் தான் இதெல்லாமே. இந்த ஸ்டேஷன்லேருந்து தான் எக்டா நகருக்கு லைன் போகும். விஸ்வாமித்ரி ஜங்ஷன். Overtaking Saurashtra Express. ஆக்சுவலி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இந்த பார்த்தீங்களா பாட்டிலில் சீல் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி இருந்தால் நல்லதான்னு எனக்கு தெரியல. பட்டு சீல் வச்சது எதுவுமே நல்லதாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கு என்ன தோணுதோ கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தான் 20 ரூபா கொடுத்து பாட்டில் வாங்கினேன், தண்ணி பாட்டில் காலி ஆகிடுச்சு. இது வரைக்கும் நான் எந்த இதுலேயும் நான் பார்த்தது இல்லை. இந்த சீலில் ரயில் நீரில் கூட சீல்லாம் வச்சு நான் பார்த்ததே கிடையாது. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது, அதான் உங்களுக்கு காமிச்சேன். சூரத் வந்திருக்கோம். டெக்ஸ்டைல் சிட்டி ஆஃப் இந்தியா, டைமண்ட் சிட்டி ஆஃப் இந்தியான்னுவாங்க இந்த சூரத்தை. இங்கே வந்துட்டு 5 நிமிஷம் ஆல்ட்டு நமக்கு. ரொம்ப ஒரு முக்கியமான ஊர் குஜராத்தில் சூரத்துன்றது. நான் ஆஸ் யூஸ்வல் நான் பகு கீகோட்டி வண்டியில் வரும்போதே நான் சொல்லியிருப்பேன். உதனா ஜங்ஷனில் வந்து நின்றுச்சு. உதனா ஜங்ஷன்றது இதோட சப்பர்பன் ஸ்டேஷன் தான் சூரத்தோடது. ஸோ இங்கே ஒரு 5 நிமிஷம் ஆல்ட் இருக்குது. இதுக்கப்புறம் வந்து எந்த ஸ்டேஷன் வரும்னு பார்த்தீங்கன்னாக்க வல்சாத் வரும். ஸோ வல்சாத்துக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வாப்பிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வசாய் ரோடுக்கு அப்புறம் கல்யாண், இப்படியே வந்து போவோம். ஸோ இப்போ சூரத் வந்தாச்சு. இங்கே 5 நிமிஷம் ஆல்ட்டு நமக்கு. சாப்பிட்றதுக்கு இங்கே எதுவும் கிடைக்குதான்னு சொல்லிட்டு பார்க்கணும். எதுவும் இல்லைனாக்கா நம்ம வல்சாத் போய் தான் பார்க்கணும், வேறு வழி இல்லைன்னா. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. சூரத் வந்துட்டோம் எப்படியோ. சில ட்ரெயின்ஸ்லாம் உதனாவில் நிற்குதுன்றது எனக்கு இப்போ தான் தெரியுது.
இங்கே மெயின்டெனன்ஸ் ஒர்க் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பிளாட்ஃபார்ம்லாம் இடித்து போட்டிருந்தாங்க போல், இப்போ தான் கேள்விப்பட்டேன். அண்ட் இங்கேயும் வந்து பாருங்கள், என்ட்ரன்ஸ்லாம் இடிச்சிருக்காங்க. ஸோ அதனால தான் நினைக்கிறேன். ஸோ சூரத் ஜங்ஷன் வந்திருக்கோம். அடுத்து வந்து வல்சாத்தில் கண்டினியூ பண்ணுறேன். நம்ம பின்னாடியே வந்துக்கிட்டு இருந்தான் இவன். ஸ்ரீகங்கா நகர் திருவனந்தபுரம் நார்த் எக்ஸ்பிரஸ்ஸு. இங்கே சூரத்தில் அரைவ் ஆயிருக்கான் அவன். நம்ம டிபார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். அவன் அடுத்து டிபார்ட் ஆவான். ஸோ பஞ்சாபி மீல்னு சொல்லிட்டு ஏதோ விற்றுருந்தாங்க. சரி சாப்பாடு தானே வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு 150 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். டேஸ்ட் எப்படி இருக்குன்றத சொல்லிட்டு பார்க்கலாம் எப்படின்னு. சூரத்தில் டிபார்ட் ஆகிட்டோம். பாத்ரூமில் வந்திருக்கோம் நம்ம. இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் வெஸ்டர்ன் ரயில்வேஸ் கீழே வரக்கூடிய ஒரு வண்டி. வெஸ்டர்ன் ரயில்வேஸில் வடோதராவில் வந்துட்டு பிரதாப் நகர் ஒரு ஏரியா இருக்குது. அந்த ஏரியாவில் தான் வச்சு க்ளீன் பண்ணுறாங்க. நமக்கு எப்படி பேசன் பிரிட்ஜோ அந்த மாதிரி வடோதராவுக்கு பிரதாப் நகர். ஸோ இங்கே அங்கே தான் வச்சு க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த எக்டா நகர் சென்னை சூப்பர் ஃபாஸ்ட்டை. பாத்ரூம் பொறுத்த வரைக்கும் நீட்டாக இருக்குது. என்ன யாரோ இங்கே வந்து சிகரெட் அடிச்சிருக்காங்க போல். சிகரெட் ஸ்மெல்லு ஹெவியாக வருது. நான் சீக்கிரம் வெளியில் போகணும். ஸோ நான் போய் சாப்பிட்றேன். ஓகேவா? இப்போதைக்கு இவ்வளோ தான். க்ளீனாக இருக்குது, பரவாயில்ல. வெல் அண்ட் குட். சாப்பிட்டு முடிச்சிட்டேன், பிரச்சனை இல்லை. உண்மையாகவே சூப்பரான டேஸ்ட்டில் இருந்தது. நான் எதிர்பார்க்கவே இல்லை 150 ரூபாய்க்கு இவ்வளோ ஒருத்தர் தருவாங்கன்னு. நிஜமாக நல்லா இருந்தது, பிரச்சனையே இல்லை. நீங்களும் வந்தால் வாங்கி சாப்பிடுங்க. சூரத்தில் வந்துட்டு இந்த மாதிரி விற்றுட்டு வருவாங்க. எல்லாருக்கும் விற்பாங்க, பட் சூரத்தில் விற்கிறது கொஞ்சம் நல்லா இருக்குது. இப்போ வந்துருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா வல்சாத்து. 2 நிமிஷம் ஆல்ட்டு நமக்கு. பிஃபோர் டைமே வந்திருக்கோம், பிரச்சனையே இல்லை. இதுக்கப்புறம் வரதான் வந்து பார்த்தீங்கன்னா வாபி. அடுத்து வாபியில் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். நல்லா இருக்குது எல்லாமே. இந்த லைனுக்கு கடைசியாக நான் வந்துட்டு பாகிஸ்தான் டூர் அடிச்சுட்டு வரும்போது வந்தேன். அதுவும் அன்ரிசர்வ்டில் வந்தேன். ஃபஸ்ட் டைம் இந்த ரூட்டில் நான் ரிசர்வ் பண்ணி வரேன். ஃபுல் ஸ்ட்ரெச்சே நான் இந்த ரூட்டில் ரிசர்வ் பண்ணி தான் வரேன். இப்போ தான் ஃபஸ்ட் டைம். ஸோ அடுத்து வாபியில் பார்க்கலாம். வாப்பியை வந்துட்டோம். பாஸ்டியம் எக்ஸ்பிரஸ் மும்பைலேருந்து அமிர்த்சர் போகிற ட்ரெயின். பாஸ்டியம் எக்ஸ்பிரஸ். வாபி வந்திருக்கோம். வாபியில் நமக்கு 2 நிமிஷம் ஆல்ட்டு. எனக்கும் இந்த வாபிக்கும் ஒரு சின்ன தொடர்பு இருக்குதுங்க. என்னதுன்னு கேட்டிங்கனாக்க, என் பேரண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்துட்டு அதாவது என்னோடய அம்மாவோட தங்கச்சி, அதாவது எனக்கு சித்தி, அவங்க வந்துட்டு வாபியில் இருந்திருக்காங்க. ஒரு 3 வருஷம் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஒரு 2 வயசாக இருக்கும்போது என்னை வாபிக்கு கூப்பிட்டு போயிருக்காங்க. ஸோ நாங்கள் 3 பேரும் சேர்ந்து போகும்போது எனக்கு அது சின்ன வயசுன்றதுனால அவ்வளோ ஞாபகம் இல்லை. இதெல்லாம் வந்துட்டு என் அம்மா சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். வாபிக்கு அதுக்கு முன்னாடி வந்திருக்கேன், ஒரு சின்ன வயசில் வந்திருக்கேன், அவ்வளோதான் சொல்ல முடியும். அப்போது இந்த சினிமாலாம் கூப்பிட்டு போயிருக்காங்க. ஃபஸ்ட்டு நான் சின்ன குழந்தையாக கை குழந்தையாக வந்துட்டு என்னை கூட்டிகிட்டு போன சினிமானா என்ன சினிமா அது என்னமோ சொல்லுவாங்க, விஜய் படம் தான் அது. யூத் படத்துக்கு தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு என்னை கூட்டிகிட்டு போனதான் என் அம்மா சொல்லியிருக்காங்க. வாபியில் இங்கே எங்கேயோ தான் சினிமா தேட்டரில் வந்துட்டு கூட்டிகிட்டு போனாங்களாம். ஸோ எனக்கும் வாபிக்குமான தொடர்பு இதுதான். ரொம்ப நல்ல ஊருங்க, எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் இருக்குது, பிரச்சனை இல்லை. இந்த வண்டி பார்த்தீங்கன்னாக்க பந்த்ரா டெர்மினஸ்லேருந்து அமிர்த்சர் போகிற பாஸ்டியம் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். அந்த வண்டி தான் இங்கே நிற்குது. வண்டி கிளம்பிடுச்சு, நம்ம வண்டி கிளம்புது. ஆன் கொடுத்துட்டாங்க. ஸோ 2 நிமிஷம் ஆல்ட்டுனா 2 நிமிஷம் ஆல்ட்டு தான், கரெக்டாக நிறுத்துறாங்க. அடுத்தது வந்துட்டு வசாய் ரோடு, மும்பைக்குள்ளே வந்துடுவோம் நம்ம.
வசாய் ரோட் ஜங்ஷன். வசாய் ரோட் ஜங்ஷன் வந்திருக்கோம். ஏறக்குறைய நம்ம மும்பை சிட்டிக்குள்ளே வந்துட்டோம். அடுத்த ஸ்டேஷன் கல்யாண் ஜங்ஷன். கல்யாண் ஜங்ஷன் தான் மெயின் மும்பைக்கு வந்துட்டு ஒரு சிட்டின்னே சொல்லலாம். அனௌன்ஸ்மெண்ட் கேட்டுக்கிட்டே இருக்கும்னு நினைக்கிறேன், மராட்டி அனௌன்ஸ்மெண்ட்டு. ஸோ மும்பை வந்தாச்சு. மும்பை சிட்டிக்கு 3வது தடவை நான் இப்போ வரேன். ஃபஸ்ட்டு தடவை நான் வரும்போது மங்களா லட்சதீப்பில் வந்தேன். அதுக்கும் முன்னாடி ஒரு தடவை வந்திருக்கேன், மும்பைக்கு தனியாகவே வந்திருக்கேன். அப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்க மும்பை சிஎஸ்எம்டியில் போயிருக்கேன். நல்லா இருக்குதுங்க எக்ஸ்பீரியன்ஸு. அதே மாதிரி பாகிஸ்தான் ட்ரிப் போனப்போ நான் மும்பை வந்திருந்தேன். அதாவது இதே வசாய் ரோட் ஸ்டேஷனில் தான் இருந்தேன். அப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கனாக்கா ஒரு மிலிட்ரிக்காரர் கூட சேர்ந்து ஒரு காஃபி சாப்பிட்டேன். அது வாழ்க்கையில் மறக்கவே முடியாத ஒரு அனுபவம்னே சொல்லலாம். ஸோ இதாங்க, அடுத்து கல்யாண் ஜங்ஷனில் கண்டினியூ பண்ணுறேன். அடுத்து கல்யாணம் தான். மிலிட்ரி மேன். இந்த லைன் பார்த்தீங்கன்னா பன்வேல் சைடு அப்படியே போயிடும், கொங்கன் ரயில்வேஸ் பக்கம் அப்படியே போயிடும். சென்ட்ரல் ரயில்வே மும்பை டிவிஷன் வந்துட்டோம். சென்ட்ரல் ரயில்வே கீழே வந்துட்டோம் நம்ம. இந்த கட்டடம் பார்க்குறதுக்கு அப்படியே நம்ம எண்ணூரில் குடிசை மாற்று வாரியம் குடியிருப்பு இருக்குதுல்ல, தெர்மல் பவர் ஸ்டேஷன் பக்கத்தில், அதே மாதிரி இருக்குது. அதே மாதிரி பெரம்பூரில் அந்த ஓட்டேரியில் இந்த எஸ்பிஆர் டவர் இருக்குல்ல, அதே மாதிரி தான் இருக்குது மும்பை சிட்டி. இதெல்லாங்க உங்களுக்கு நான் இதில் புக் பண்ண டீட்டெயில் பற்றி எதுவுமே சொல்லலை, அது இப்போ சொல்கிறேன், நல்லா கேட்டுங்க. இதில் நான் ஒரு 4 days முன்னாடி தான் நான் புக் பண்ணேன். ஜர்னிக்கு ஒரு 4 days முன்னாடி தான் நான் புக் பண்ணேன். 4ஆம் தேதி தான் நான் புக் பண்ணேன். புக் பண்ணும்போது வெயிட்டிங் லிஸ்ட் 17 இருந்தது. அது மெல்லமாக குறைஞ்சி 6AC வரும்னு பார்த்தேன். 6AC தான் வரும்னு நினச்சேன். கடைசியில் எப்படியோ கன்ஃபார்ம் பர்த்தே கிடச்சி, சைடில் ஒரு பர்த்தே கிடச்சிச்சு. இதான் என்னோடய கதை. எவ்வளோக்கு ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னாக்க 730 rupees ஆச்சு மொத்தம். 8 சென்னை சென்ட்ரல் வரைக்கும் புக் பண்ணியிருந்தேன். அப்புறம் பிளானில் சின்ன சேஞ்ச் வந்தது. அங்கே போய் வடோதராலே தங்கிடலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. ஸோ வடோதராலேருந்து சென்னைக்கு வந்துட்டு போர்டிங் பாயிண்ட் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். ஸோ மொத்தத்தில் 730 rupeesல நீங்கள் வந்துட்டு 8 சென்னை வரைக்கும் நீங்கள் வரலாம். இப்போது கரெக்டாக கல்யாணம் நோக்கி போயிட்டுருக்கோம் நம்ம. ஸோ புக் பண்ண டீட்டெயில்ஸ் பற்றி இதுதான் நான் சொல்ல நினச்சேன். இப்போ தான் சாய் வாங்கினேன், சுட விற்றுட்டு போகிறாங்க. இப்போ தான் வாங்கினேன். கல்யாணம் வந்துட்டோம். கல்யாண் ஜங்ஷன். ஸோ கைஸ், கல்யாண் ஜங்ஷன் வந்துட்டோம். மும்பையோட மெயின் இது கல்யாண்றது. ஸோ இங்கே நமக்கு 3 நிமிஷம் ஆல்ட்டு. இதுக்கப்புறம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா புனே தான். இப்போதைக்கு நம்ம மும்பை வந்துட்டோம். இது 3வது வாட்டி நான் மும்பை வருது. ஸோ நல்லா ஹாப்பியாக இருக்குது, பிரச்சனை இல்லை எனக்கு. ஸோ இப்போ சென்னை மும்பை மெயின் லைனில் வந்து ஜாயின் பண்ணிட்டோம். அடுத்தது வந்து புனே ஸ்டேஷன் இருக்குது. புனே ஸ்டேஷனுக்கு முன்னாடி காட் செக்ஷன் வரும், அதை நான் கவர் பண்ணுறேன். ஆனால் இருட்டிடும், மெஜாரிட்டி இருட்டிடும். கொஞ்சம் வேணால் கவர் பண்ணிடலாம்னா பார்ப்போம். ஸோ வண்டி செம ஸ்பீடாக போய் நிற்குது புனே நோக்கி. பார்ப்போம். ஆக்சுவலாக நம்ம கர்ஜித் ஜங்ஷன் வந்து வந்திருக்கோம். இங்கேருந்து தான் வந்து பார்த்திங்கன்னா லோனாவாலாவுக்கு வந்து ரூட்டும் பிரியும். இங்கே பேங்கர்ஸ் வந்து அட்டாச் பண்ணுவாங்க. இங்கே பார்க்குறீங்கள்ல ஒரு WAG7, இதுதான் வந்து பின்னாடி வந்துட்டு அட்டாச் பண்ணுவாங்க பேங்கர்ஸாக. இப்போ கர்ஜித் ஜங்ஷன் வந்து வந்திருக்கோம். இந்த கர்ஜித் ஜங்ஷன்றது வந்து பார்த்திங்கனாக்க மும்பையிலேருந்து புனே போகக்கூடிய அந்த லைனில் கரெக்டாக இருக்குது, இன்டர்மீடியட் ஸ்டேஷனாக இருக்குது. இங்கே எல்லா ட்ரெயினுமே நிற்கும். புனே வழியாக போகக்கூடிய எல்லா ட்ரெயினுமே நிற்கும். எதுக்குன்னா பேங்கர்ஸ் அட்டாச் பண்ணுறதுக்கு. ஆல்ரெடி நான் காமிச்சிருப்பேன்ல 3 இன்ஜின் WAG7 நின்றுட்டு இருந்ததில், அது வந்துட்டு பின்னாடி வந்து அட்டாச் பண்ணுவாங்க. அட்டாச் பண்ணி அது நம்மளை தள்ளும், பின்னாடிலேருந்து நம்ம தள்ளும். இந்த செங்கோட்டை கொல்லம் ரூட்டில் வந்துட்டு பேங்கர்ஸ் அட்டாச் பண்ணி தானே தள்ளுவாங்க, ஃப்ரம் புனலூர் டு செங்கோட்டை. அந்த மாதிரி இங்கே வந்துட்டு கர்ஜித்லேருந்து லோனாவாலா வரைக்கும் இந்த பேங்கர்ஸ் தான் வந்து நம்ம தள்ள போகுது.
பிரகதி எக்ஸ்பிரஸ் வந்திருக்கு. மும்பையிலேருந்து பூனே போகிறது. நம்ம மூவ் ஆகிட்டோம். இங்கே ஒரு ட்ரெயின் வருது இப்போது. கொய்னா எக்ஸ்பிரஸ். கோல்ஹாப்பூர்லேருந்து மும்பை வரைக்கும் போகிற கொய்னா எக்ஸ்பிரஸ்ஸு. வேற லெவலுங்க. டோட்டல் மும்பை சிட்டியே தெரியும். போர் அடிக்கும்ல, அதான் மன்மதன் படம் பார்த்துட்ருக்கேன். ரொம்ப நாள் ஆச்சு இந்த படம் பார்த்து, அதான் பார்க்கணும்னு தோணுச்சு. நான் ஒரு சிம்பு ஃபேனுன்றது ஒத்துக்கிறேன், உண்மை தான். போர் அடிட்டு அதான் பார்த்துட்ருக்கேன். போயிட்டுருக்கு பூனேக்கு. பூனே வர வரைக்கும் இந்த படத்தை பார்த்துட்ருக்கேன். ₹130 மறுபடியும் ஒரு தாலி வாங்கிட்டேன். தாலினா இங்கே இந்த ஊரில் சாப்பாடு ஹிந்தியில் வாங்கிட்டேன். சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஏங்க இதெல்லாம் ரொம்ப ஓவருங்க. பிரகதி எக்ஸ்பிரஸை ஓவர்டேக் பண்ண விட்டாங்க. புனே ஜங்ஷன் வந்திருக்கோம். புனே ஜங்ஷனில் பிளாட்ஃபார்ம் நம்பர் 6 வந்திருக்கு. நம்ம ட்ரெயின் இதுதான். ஸோ ஒரு 25 நிமிஷம் வந்து லேட்டாக வந்திருக்கு. சீக்கிரம் எடுத்தாலும் எடுத்துருவாங்க தெரியாது. நான் சட்டுன்னு பேசிட்டு உள்ளே போகணும். அண்டு இப்போதைக்கு நான் தூங்கலான் இருக்கேன். புனே வந்தாச்சு, இனிமேல் நான் தூங்கலான் இருக்கேன். காலையில் வந்து ரைச்சூர்லேயோ இல்லை குண்டக்கல்லையோ வந்து எந்திரிக்க பார்க்குறேன். குண்டக்கல் தான் எந்திரிப்பேன்னு நினைக்கிறேன், எப்படின்னு தெரியல. ஒருவேளை ரைச்சூரில் முழிப்பு வந்ததுன்னா நான் ரைச்சூரில் வந்து முழிச்சு எங்கே இருக்கேன், என்ன பண்ணிகிட்டு இருக்கேன், இது வரைக்கும் என்ன நடந்துகிட்டு இருக்கு, ட்ராவல் வ்ளாகில் என்ன நடந்துகிட்டு இருக்கு, எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? இப்போதைக்கு நான் கொஞ்சம் தூங்குறேன். சரியான டயர்டில் இருக்கேன். நேற்று ஃபுல்லாக சுற்றுனல சரியான டயர்டில் இருக்கேன். அனௌன்ஸ்மெண்ட் சவுண்டு வந்துட்டு இந்த சென்ட்ரல் ஸ்டேஷனில் முன்னாடி வந்துட்டு அந்த ஒரு மணி அடிக்கும்ல, அந்த சவுண்டு மாதிரியே இருக்குது. அது புனேல அப்படி தான் இருக்குமா என்ன எதுன்றது எனக்கு தெரியல. ஆனால் நல்லா இருக்குதுங்க அனௌன்ஸ்மெண்ட்டு. இந்த புனே வைப்புன்றது நல்லா இருக்குது. ஆக்சுவலாக சீக்கிரமே வந்திருக்கலாம் புனேக்கு. ஆனால் வந்துட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவுட்டரில் நிறுத்தி போட்டாங்க. பிரகதி எக்ஸ்பிரஸ்னு ஒரு ட்ரெயின் இருந்தது, அதை ஓவர்டேக் பண்ண விட்டாங்க. அது மும்பைலேருந்து புனே போகிற ட்ரெயின். என்ன இருந்தாலும் சென்ட்ரல் ரயில்வேஸ் அவங்க ட்ரெயினுக்கு தானே ப்ரெஃபரன்ஸ் தருவாங்க, அதனால் விட்டாங்க போல். சரி, எப்படி இருந்தாலும் நான் இப்போ தூங்க போகிறேன். நாளைக்கு மார்னிங் நான் ரைச்சூரில் கண்டினியூ பண்ணுறேன். ரைச்சூரோ இல்லை குண்டக்கல்லியோ ரெண்டுத்துல ஏதோ ஒரு இடத்துல நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போதைக்கு குட் நைட் கைஸ். ஒரு விஷயம் கைஸ் சொல்ல மறந்துட்டேன். சாப்பிட்ட சாப்பாடு சூப்பராக இருந்தது, பிரச்சனை இல்லை. மத்தியானம் சாப்பிட்ட மெனுவும் நைட்டு சாப்பிட்ட மெனுவும் ஒன்று தான். ஆனால் வந்துட்டு எந்த வித வித்தியாசமும் தெரியல. ஆனால் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் என்னென்னா, நைட்டு சாப்பிட்டதில் வந்து உப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. பன்னீர் இதில் உப்பு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. பட் மற்றபடி எல்லாமே டேஸ்ட் எல்லாமே சேம் தான், எந்த வித பிரச்சனையும் இல்லை, சூப்பராகவே இருந்ததுங்க. நாளைக்கு காலைல ரைச்சூர்லையோ இல்லை குண்டக்கல்லையோ நம்ம பார்க்கலாம். குட் நைட் கைஸ். குட் மார்னிங். இப்போ நம்ம இருக்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா குண்டக்கல் ஜங்ஷன் பக்கத்தில் இருக்கும். ஆந்திர பிரதேஷ்குள்ளே வந்துட்டோம்.
நைட்டு சரியான தூக்கம். நான் இவ்வளோ தூக்கத்தை நான் எதிர்பார்க்கல. டயர்ட்னஸ்னாலே அது தூக்கம் வந்துடும்ல ஆட்டோமேட்டிக்காக. அதுதான் தான் ஆந்திர பிரதேஷில் இருக்கோம். மத்தியானம் போல் நம்ம சென்னை ரீச் ஆகிடுவோம். நல்லா இருக்குதுங்க, வைப்பாக இருக்குது. இவ்வளோ நல்ல ட்ரிப் அடிச்சுட்டு கடைசியில் எங்கேயோ இருந்தோம் குஜராத்தில், இப்போது ஆந்திராவுக்குள்ளே வந்திருக்கோம். கொஞ்ச நேரத்தில் அப்படியே ரேணிகுண்டா, அரக்கோணம், பெரம்பூர் அப்படியே போயிடலாம். பெரம்பூரில் நம்ம இறங்க போகிறோம். வேறு லெவலில் இருக்குது கிளைமேட்டு. சன்ரைஸை பார்க்கணுங்க. வா, சன்ரைஸ் காஃபியோட வேறு லெவலில் இருக்குது. செம்மையாக இருக்குதுங்க. குட் மார்னிங் கைஸ், குண்டக்கல் ஜங்ஷன் ரீச் பண்ணியிருக்கோம். இங்கே நமக்கு 10 நிமிஷம் ஆல்ட்டு. நம்ம ட்ரெயின் அங்கே நிற்குது. 10 நிமிஷம் ஆல்ட்டு. இங்கே க்ரூ சேஞ்ச்காக 10 நிமிஷம் ஆல்ட்டு. லோக்கோ பைலட்ஸ் இங்கே மாறுவாங்கன்னு நினைக்கிறேன். எஸ்சிஆருக்குள்ளே வந்துட்டோம் நம்ம, அதாவது சவுத் சென்ட்ரல் ரயில்வேக்குள்ளே வந்துட்டோம் நம்ம. இனிமேல் ரேணிகுண்டா தாண்டுற வரைக்குமே சவுத் சென்ட்ரல் ரயில்வே கீழே தான் நம்ம வருவோம். ஸோ நல்ல கிளைமேட்டுங்க, பீஸ்ஃபுல்லாக இருக்குது கிளைமேட்டு. எங்கேயோ குஜராத்தில் ஏக்டா நகர் போய் அங்கன்னு சுற்றிட்டு கடைசியில் நம்ம ஆந்திராவுக்குள்ளேயே நம்ம வந்துட்டோம். இப்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, நினச்சாலே செம்மையாக இருக்குதுங்க. ரொம்ப நல்லா இருக்குது கிளைமேட்டுமே. அண்டு மனசுக்குமே ரொம்ப அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. ட்ரிப் அடிச்சிட்டோமே, ஓகே வெரி குட் அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குது. மூஞ்சி கொஞ்சம் கேவலமாக தான் இருக்கும், இன்னும் குளிக்கலை. கிட்டத்தட்ட ஒரு 2 நாள் ஆச்சு குளிச்சு. நான் அங்கே இதில் குளித்ததோடு சரி, அகமதாபாத்தில் வந்துட்டு குளித்து ரெடி ஆனதோடு சரி. மற்றபடி எங்கேயுமே நான் குளிக்கலை. என்ன பண்ணுறது, ட்ராவல்னு வந்துட்டால் சுத்தப்புத்தெல்லாம் பார்க்க முடியாதுங்க. அதெல்லாம் அப்படி தான் இருக்கும் இப்போதைக்கு தான். அடுத்தது வந்துட்டு உங்களுக்கு மெயினாக ஆல்ட்டு வந்துட்டு கடப்பாலை தான் நிற்கும். கடப்பாலை வந்துட்டு உங்களுக்கு நான் கண்டினியூ பண்ணுறேன். இப்போ சாப்பாடு ஏதாவது வாங்கிட்டு டீ காஃபி ஏதாவது வாங்கிக்கலான்னு பார்க்குறேன். ஏன்னா சரியான ஒரு இது பசிக்கிற மாதிரி இருக்குது. நைட்டு சாப்பிட்டது என்னாச்சுன்னு கேட்டிங்கனாக்கா சரியாக தூங்க முடியல. ஒரு மாதிரி செரிமான கோளாறு மாதிரி ஆயிடுச்சு. கடைசியில் கையில் ஒரு மாத்திரை வச்சுருந்தேன், கேஸ்ட்ரிக் ட்ரபிளுக்கான மாத்திரை. எனக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது ஆக்சுவலாக. அதுக்கு வந்துட்டு மாத்திரை வந்துட்டு இருக்குது. அந்த மாத்திரை வந்துட்டு ஆயுர்வேதா மாத்திரை தான் வச்சுங்களேன். அது போட்டால் ஓரளவுக்கு சரியாயிடும். சரியாச்சு, பிரச்சனை இல்லை. ஆனால் இப்போ என்னமோ வயிறு லைட்டாக பசிக்க ஆரம்பிக்குது. சாப்பிட்லாமா வேணாமான்ற ஒரு மைண்ட் செட்லேயே இருக்கேன். லைட்டாக கொஞ்சம் சாப்பிட்டுக்கலான்னு பார்க்குறேன். ஸோ பார்க்கலாம். இதுக்கப்புறம் கடாப்பால் உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். காஃபி கிடச்சிச்சு, 20 ரூபாய்க்கு வாங்கியிருக்கேன். நல்லா இருக்குதுங்க ஆந்திர பிரதேஷில் காஃபி. நான் இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல, ஏன்னா அங்கே தண்ணியாக குடிச்சு பழகிட்டேன் நார்த்துலாம். ஸோ இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணல. நல்லா இருக்குதுங்க, பிரச்சனை இல்லை. இப்போதைக்கு இந்த காஃபியை குடிப்போம். டிஃபன் வந்துட்டு முடிஞ்சால் சாப்பிடுவோம், இல்லைன்னா அப்படியே விட்டுடலாம். மத்தியானம் சாப்பாடுக்கு பார்த்துக்கலாம். ரேணிகுண்டாவில் எப்படியும் மத்தியானம் சாப்பாடு வரும், பார்ப்போம். இந்த ட்ரெயின் பற்றி நம்ம சொல்லணும். இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோன்னா இந்த ட்ரெயின் பற்றின ஹிஸ்ட்ரி நமக்கு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? ஸோ இந்த ட்ரெயின் வந்துட்டு 2021 ஜனவரியில் வந்து ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாங்க. எப்போது கெவடியா ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டு கட்டி முடித்தாங்களோ ஃபஸ்ட்டு ட்ரெயின் இதுதான் ஆரம்பித்ததுன்னு நினைக்கிறேன். மோடி தான் வந்துட்டு ஃப்ளாக் ஆஃப் பண்ணி ஆரம்பித்தார் இந்த ஒரு ட்ரெயினை. எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது, அது கொரோனா டேஸு. நான் வீட்டில் இருந்த மேனிக்கு பாலிமர் நியூஸில் பார்த்தேன், தெரிஞ்சுக்கிட்டேனே இப்படி ஒரு ட்ரெயின் விட்டுருக்காங்க, இப்படி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து திறந்துருக்காங்க அப்படின்றது எனக்கு அப்போ தான் தெரிஞ்சுது. அப்போத்துலேருந்தே ஆசை இதை ட்ரை பண்ணணுன்னு, அந்த டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போகணுன்னு. பட் சந்தர்ப்பமே கிடைக்கல. பட் இந்த வாட்டி அமைஞ்சு அதை நான் பார்த்து அந்த ட்ரெயின்லேயே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல் ஸ்ட்ரெச்சுமே, இன்ஃபேக்ட் ஃபுல் ஸ்ட்ரெச்சுன்னே சொல்லிக்கலாம். ஏன்னா கெவடியாலேருந்து ஆரம்பிக்கலைனாலும் வடோதராலேருந்து ஆரம்பித்தாலே அது ஃபுல் ஸ்ட்ரெச்சு தான். கிட்டத்தட்ட குண்டக்கல்லேருந்து வண்டி எடுத்துட்டாங்க. அடுத்தது வந்து கடப்பாலை தான் நிற்கும். கடப்பாலை வந்து கண்டினியூ பண்ணுறோம். ஓகேவா? அடிச்சுக்காமல் சமாதானமாக போங்கடா, ஏன்டா அடிச்சுக்கிறீங்க? ஊட்டி ரயில்வே ஸ்டேஷனை ஸ்கிப் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ஊட்டிலேருந்து தான் உங்களுக்கு வந்துட்டு கச்சிகுடாக்கு லைன் புரியும், அதாவது ஹைதராபாத்துக்கு. நம்ம செங்கல்பட்டு புதுச்சேரி காச்சிகுடா எக்ஸ்பிரஸ் இருக்குல்ல, அது இங்கே வந்துட்டு தான் அதுக்கப்புறம் குண்டக்கல் டச் பண்ணாமல் கச்சிகுடா போகும். இன்னொரு முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன் தான் ஊட்டின்றதும். ஒரு ஹிஸ்டாரிக்கலான விஷயம் சொல்லணுன்னா, தாமஸ் முன்ரோ இருக்கார்ல, அதாவது ரயத்வாரி சிஸ்டம் உண்டாக்கின அந்த மனுஷன், அவர் இங்கே வந்து தான் இறந்து போனார். இந்த குட்டின்ற ஊரில் தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க இறந்து போனார் அவர், தாமஸ் முன்ரோன்றவர். ஹிஸ்ட்ரி படிச்சிருக்கேன், அதனால் எனக்கு தெரியும் இந்த இடம் எப்படின்னு. உலகத்தில் எத்தனையோ சாங் இருக்குது, ஆனால் லைஃப் ஆஃப் ராங் சாங் கேட்டுட்டு வரேன் பாருங்கள். அங்கே நிற்குது இந்த ட்ராவலோட வைப்பு.
அதுவும் அந்த லோஃபி இருக்குதுல்ல, லோஃபி வேர்ஷனு, அதை ஸ்பீடப் பண்ணிட்டு கேட்டோன்னு வச்சுங்களேன் வேறு லெவலில் இருக்குது. அதுவும் அந்த தானே அந்த போர்ஷன் இருக்கே, அப்பா சொர்க்கத்துக்கே கூட்டிகிட்டு போகுதுங்க என்ன. இதான் கேட்டுட்ருக்கேன் இப்போது, வைப் பண்ணிக்கிட்டே இருக்கேன். தொடர்ந்து ஒரு 100 வாட்டிக்கு மேலே கேட்டேன். இதை வைப் பண்ணிக்கிட்டே வரேன். கடப்பா அடுத்தது வரும். கடப்பா வந்திருக்கும். கடப்பா வந்திருக்கும். 2 நிமிஷம் தான் ஆல்ட்டிங்க, அதனால தான் வந்துட்டு இறங்கி நின்று பேச முடியாதுன்னு தான் இங்கே வந்துட்டேன். ஸோ என் கேபின் ஃபுல்லாகவே காலி ஆகிடுச்சு. கடப்பாவில் தான் எல்லாம் இறங்கியிருக்காங்க போல், கடப்பா ஜங்ஷன். ஸோ இந்த கடப்பாவுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கனாக்க ரேணிகுண்டா தான் இருக்குது. கடப்பாவில் என்ன ஃபேமஸ்ன்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். பாகிஸ்தான் டூர் அடிச்சுட்டு வரும்போது அந்த மும்பை LTT சென்னை வண்டியிலே சொல்லியிருப்பேன். கடப்பா கல்லுன்னுவாங்க, அந்த கடப்பா கல் இங்கே தான் கிடைக்கும். ப்ளஸ்ஸு இங்கேருந்து திருப்பதி வந்து ரொம்ப பக்கம் கடப்பாலேருந்து. இங்கே அது மட்டும் இல்லை, கூடுதலாக வந்துட்டு நான் ஒரு இன்ஃபர்மேஷன் பார்த்தேன். கடப்பாவில் வந்துட்டு ஒரு மசூதி இருக்கான். மசூதி தான் வந்துட்டு எப்படி சொல்கிறது, நிறையா பேர் வந்துட்டு அங்கே புனித ஸ்தலமாக இன்னும் வழிபடுவாங்களாம் அந்த இஸ்லாமிய மக்கள் எல்லாமே. ஸோ இங்கே ஒரு மசூதி இருக்கும், எனக்கு இப்போ தான் தெரியுமே. இது முன்னாடியே தெரிஞ்சிருந்தால் அதை நான் போய் இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். மும்பை LTT சென்னை வண்டியில் வரும்போதே இன்க்ளூட் பண்ணியிருப்பேன். எனக்கு இப்போ தான் தெரியும். ஸோ இப்போ தான் பார்த்தேன். ஸோ கடப்பா வந்தாச்சு. அடுத்து ரேணிகுண்டாவில் வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஓகேவா? ரேணிகுண்டா ஜங்ஷன் வந்து வந்திருக்கோம். அதாவது திருப்பதிக்கு பக்கத்தில், திருப்பதின்னு வச்சுக்கலாம் நீங்கள். இங்கே ஒரு 4 மாதம் முன்னாடி தான் நான் வந்தேன். என்ன விஷயமா வந்தேன்னு பார்த்தீங்கன்னாக்க NTPC எழுதுறதுக்காக திருப்பதி மெயின்காக வந்திருந்தேன். திருப்பதி மெயின் ரயில்வே ஸ்டேஷனில் வந்துட்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக நான் தங்கினேன். காலையில் திருப்பதியிலே எங்கேயோ சென்டர் போட்டிருந்தாங்க, ரேப்பிடோ புக் பண்ணிட்டு அங்கே போய் சென்டரில் போய் NTPC எழுதிட்டு வந்தேன். ரயில்வே NTPC எக்ஸாம் தான் எழுதிட்டு வந்தேன். அதுக்காக ஒரு 4 மாதம் முன்னாடி தான் இங்கே வந்தேன் ரேணிகுண்டாக்கு. அண்ட் இப்போ நம்ம பிஃபோர் டைமாகவே வந்திருக்கோம். நம்ம வண்டி பொறுத்த வரைக்கும் எக்டா நகர் சென்னை சூப்பர் ஃபாஸ்ட்டில் வந்துட்டு இருக்கோம் நம்ம. அண்ட் இங்கே ஏதாவது சாப்பாடு கிடச்சா வாங்கலான்னு பார்க்குறேன். ஏதாவது சாப்பாடு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இங்கே சாப்பாடு நிறுத்திட்டு இருக்காங்க அப்போத்துலேருந்து. ஏதாவது கிடைக்கும்னு நம்புகிறேன், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. அண்ட் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். வெஸ்ட் இந்தியா பக்கம் நான் வந்துட்டு பார்த்தேங்க, எந்த வித பிரச்சனையும் இல்லை. அன்ரிசர்வ்ட் கம்பார்ட்மெண்ட்டாக இருக்கட்டும், ரிசர்வேஷனில் வந்து அன்ரிசர்வ்ட் பேசஞ்சர்ஸ் ஏறதா இருக்கட்டும், நம்ம எதுவுமே நடக்கலை. ஜஸ்ட் அந்த மும்பை போகிற பேசஞ்சர்ஸ் மட்டும் சில பேர் புக் பண்ணிகிட்டே தான் வந்திருக்காங்க. யாருமே வந்துட்டு அன்ரிசர்வ்டுன்னு சொல்ல முடியாது, புக் பண்ணிட்டு தான் வந்து ஏறினாங்க. கூட்டமாகவே இருந்தாங்க, அது வேறு விஷயம். மும்பை போகிறதுனா உங்களுக்கு எப்படின்னு தெரியும், கூட்டமாக தான் இருக்கும். பட் அவ்வளோலாம் வந்துட்டு கஜன்னு எல்லோரும் அன்ரிசர்வ்டு பேசஞ்சர்ஸ் எல்லாம் ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டில் ஏறுறது, இந்த மாதிரி எந்த காரியமே நடக்கலை. வெஸ்ட் இந்தியா பொறுத்த வரைக்கும் ஏன் இப்படி இருக்குது, ஈஸ்ட் இந்தியாவில் அப்படியே டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகுது. வெஸ்ட் இந்தியாவில் வந்துட்டு என் சீட்டு எனக்கானதாக இருந்தது, ஆனால் ஈஸ்ட் இந்தியாவில் நான் புக் பண்ணியுமே வந்துட்டு எனக்கு அந்த கம்ஃபர்டபுள் கிடைக்கல. யாருக்காவது ஏன்னு தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஈஸ்ட் இந்தியா மட்டும் ஏன் இவ்வளோ கேவலமாக இருக்குது, வெஸ்ட் இந்தியா அப்படியே டிராஸ்டிக்காக சேஞ்ச் ஆகிருக்கு, ஏன் தெரியல. நார்த்தில் கூட இவ்வளோ நான் பார்த்ததில்ல. நார்த்தில் டெல்லி சைடில் நான் போயிருக்கேன், அங்கே கூட இவ்வளோலாம் பார்த்ததில்ல. ஏன் இவ்வளோ மோசமாக இருக்குன்னு தான் எனக்கு புரியல. அட் த எண்ட் ஆஃப் த ட்ரிப் இதுதான் சொல்லணும்னு நினச்சேன். இதுதான் டேக் லெசனாக இருக்குது எனக்கு, இதுதான் சொல்லணும்னு நினச்சேன், வேறு எதுவும் இல்லை. அடுத்த ஸ்டாப் வந்து பார்த்திங்கன்னா பெரம்பூர் தான் நம்ம இறங்க போகிறோம். ஸோ நம்ம சாப்பாடு கிடச்சா பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. எக் பிரியாணி வந்து வாங்கியிருக்கேன், சொல்லி வாய முடியல, இவ்வளோ சீக்கிரம் இருந்துச்சு எனக்கு. ரைட்டு தான், இதை சாப்பிடுவோம். மத்தியானத்துக்கு இதே போதும். 2 எக் வந்து கொடுத்துருக்காங்க பிரியாணியில், ப்ளஸ் ஒரு பிக்கிள் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது, பிரச்சனை இல்லை. சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு முடிச்சேன். ரேணிகுண்டாலேருந்து கிளம்பிட்டோம். நம்ம சென்னையில் என்ன எடுக்கிறோம், பக்கத்தில் ஒரு ட்ரெயின் இருக்குது, அது போயிட்டுருக்கு. இது திருப்பதி ரூட் எடுக்கிறது. நம்ம சென்னை ரூட்டுக்கு வந்துட்டோம்.
புத்தூர். இங்கே தான் புத்தூர் கட்டுலாம் போடுவாங்க. அதனால தான் புத்தூர் கட்டுனே பேர் வந்துச்சு. அரக்கோணம் பைபாஸ் பண்ணுறதுக்கு உண்டான லைன் இது. விவேக் எக்ஸ்பிரஸ்ஸு, அப்புறம் சில எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்லாம் உதாரணத்துக்கு சொல்கிறேன்னா மைசூர் ஹவுரா எக்ஸ்பிரஸ், இதெல்லாம் வந்துட்டு பைபாஸ் பண்ணி இப்படி ரேணிகுண்டா அப்படியே கூடூர் நோக்கி போயிடும். இது அப்படியே நேராக காட்பாடி நோக்கி போயிடும் அரக்கோணம் பைபாஸ் பண்ணி. சென்னை வராமல் வரத்துக்கும் இது ஒரு முக்கியமான லைனு, பைபாஸ் லைனு. காட்பாடியிலேருந்து வர லைன், காட்பாடி ஜோலார்பேட்டை சேலம், இல்லை ஜோலார்பேட்டிலேருந்து பெங்களூர் போகிற லைன்னு வச்சுக்கலாம். நீங்கள் நம்ம மெயின் லைனில் அப்படியே ஜாயின் பண்ணுறோம். அரக்கோணம் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கிட்டு இருக்கோம், பட் ரொம்ப ஸ்லோவாக ஸ்கிப் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே ஹால்ட்டு கிடையாது நமக்கு அரக்கோணத்தில். ரேணிகுண்டா விட்டால் ஸ்ட்ரைட்டாக பெரம்பூர் தான். தூரத்தில் தெரியுதா ஈரோடு ஜோக்பானி அமிர்த் பாரத், அதுக்காக தான் நம்ம எழுதி வச்சுருக்காங்க. அரக்கோணத்தில் நிப்பாட்டி போட்டு இவனை ஓவர்டேக் பண்ண விட்டாங்க. ப்ரையாரிட்டி இவனுக்கு தான். சென்னை வந்து ரீச் ஆகிட்டோம். எப்படியோ பெரம்பூர் வந்து ரீச் ஆகிட்டோம். என் கூட ஒருத்தர் வந்து ரயில் ஃபேன் வந்துட்டு வந்திருந்தார். ஆக்சுவலாக என் கூட ட்ராவல் பண்ணல, இங்கே பெரம்பூரில் எனக்காக வெயிட் பண்ணாராம், என்னை பார்த்துட்டு போகணுன்றதுக்காக. நான் ஃபோட்டோ கூட அட்டாச் பண்ணுறேன். அவர் தான் வந்துட்டு ஜெஃப்ரின் ப்ரோ. அவரோட இன்ஸ்டாகிராம் சேனல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணுன்னா பண்ணிங்க. என் காலேஜ் தான் படித்தார். என்னோடய ஜூனியர் தான் அவர். ஆக்சுவலாக வேறு டிபார்ட்மெண்ட், பட் என்னோடய ஜூனியர் தான் அவர். ஸோ இந்த பெரம்பூர் வந்தாச்சு. மொத்தத்தில் இந்த ட்ரிப் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. மழை வேறு பெய்யுது பயங்கரமாக. இந்த ட்ரிப் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவே இருந்ததுங்க, சொல்லவே முடியாது. ரொம்ப நல்ல அனுபவம். என்ன சொல்கிறது எனக்கு தெரில. ஐ எம் ஹாப்பி வித் தட் ஜர்னி ஃபுல்லாகவே. வெஸ்டர்ன் இந்தியா உண்மையிலே சூப்பராக இருக்குதுங்க. எல்லோரும் எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டிய ஒரு இடம். முக்கியமாக இந்த கெவாடியான்ற பிளேஸு ரொம்பவே ஒரு முக்கியமான இடம். நீங்கள் பார்க்குறதா இருந்தால் பாருங்கள். பட்ஜெட்லேயே போய் முடிச்சிடலாம். எனக்குலாம் வந்துட்டு 1200க்கு மேலே ஆகலை பட்ஜெட்டு. ஆஸ் அ சோலோ ட்ராவலராக சொல்கிறேன். ஒருவேளை குரூப்பாக போகிறீங்கன்னா உங்களுக்கு ஒரு 5000 கிட்டே ஆகும், குரூப் டூரிசமாக நீங்கள் போகிறீங்கன்னா. ஸோ அதான் சொல்லணும்னு நினச்சேன், வேறு எதுவும் இல்லை.
இந்த ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த சீரிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இதே மாதிரி நிறைய சீரிஸ் வரணும்னு சொல்லிட்டு நீங்கள் ஏதாவது கமெண்ட் பண்ணணும்னா பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது இடம் போகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் ஏதாவது இடம் போகணுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. நான் அந்த இடத்துக்கு வந்து ட்ரை பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான சீரிஸில் சந்திப்போம். அண்டில் தென் ஃப்ரம் குட் பாய் ஃப்ரம் AN. டாடா பை பாய். ட்ராவலிசம் ஃபார் எவர் கைஸ்.